ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய ஃப்ரிட்ஜ் மேக் ஓவர் அண்ட் டீப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு கல்யாணம் ஆகும் போது வாங்கி ஒரு 5 to 6 மந்த் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல பெயிண்ட் போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு ஹேண்டில் கிடையாது. நான் அது பெயிண்ட்டு அழுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தொடச்சி பார்க்கும்போது பெயிண்ட் இன்னுமே உரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் உறிஞ்சு அந்த இரும்பில் கை படும் போது எல்லாமே எர்த்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மேக் ஓவர் தான் கொடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜுமே ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால இன்றைக்கி ஃப்ரிட்ஜையே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஒரு விலாகாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க விலாகை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சைடில் இருக்கிற இந்த எல்லாமே நான் க்ளீன் பண்ணிடுறேன். இது யூஸ் பண்ணுறது பண்ணாதது எக்ஸ்பயர் ஆனது எல்லாமே இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே எதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அதெல்லாமே பார்த்து நம்ம கிளியர் பண்ணிட போகிறோம். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் எக்கு ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் எக் அந்த அளவுக்கு வைக்க மாட்டோம். ஸோ நிறைய சாக்லேட்ஸு அப்புறம் லெமன் எல்லாமே இங்கே தான் வைக்கிறது. கிளாஸ் ட்ரே மேலெல்லாமே மேட் மாதிரி போட்டிருக்கேன். இது நான் அமேசானில் மேட்டு அது எல்லாமே சேர்த்த மாதிரி ஃப்ரிட்ஜு கவர் எல்லாமே சேர்த்த மாதிரி இருந்தது. ஃப்ரிட்ஜு கவர் கிழிஞ்சிடுச்சு. பட் மேட் மட்டும் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா சைட் டோரில் 3 ட்ரே தான் கொடுத்துருப்பாங்க. 2 குட்டி ட்ரே, ஒரு பெரிய ட்ரே தான். கீழே ட்ரே வைக்க முடியாது. ஏன்னா கீழே வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட் இடிக்கும் அப்படின்றதுனால ட்ரே கொடுக்கல. ஸோ இது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெளியே காய வைக்க போகிறேன். இந்த மேட்டையுமே வாஷ் பண்ணி சைடில் நல்லா தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு போட்டு விட்டுட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைசர் எதுவுமே நான் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜுக்காக ஒரு ஆர்கனைசர் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் 250 ருபீஸ்க்கு. குவாலிட்டி ஓகே தான், ரொம்ப ஒர்த்துலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப மெலிஸாக இருந்தது பாக்ஸு. நம்ம ப்ரெஸ் பண்ணால் அது உடஞ்சிரும், அந்தளவுக்கு தான் இருந்தது. இது தண்ணி கீழே ட்ரெயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ஓகே தான், அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ அதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃப்ரிட்ஜில் நிறைய அந்த கருவேப்பிலை அந்த மாதிரி நிறைய சிந்திருக்கோம் இல்லையா, அந்த டஸ்ட் எல்லாமே ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு இப்போலாம் கெமிக்கல் லிக்விட் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இப்போ ஒரு 1.5 லெமன் எடுத்து நல்லா அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல புது கிளாத் வச்சு டீப் பண்ணி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் சைட் டோரு எல்லா இடத்துலையுமே இந்த லெமன் வாட்டர் வச்சு தான் தொடச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அழுக்கும் போன மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது அந்த லெமன் ஸ்மெல்லுமே உங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அப்படியே உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் தானே வைக்கிறோம். வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய வச்சுருந்த ட்ரேவுமே காஞ்சிடுச்சு. அதெல்லாமே எடுத்து இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன். டீப் க்ளீன் பண்ணுறது கூட பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இந்த ட்ரேவெல்லாம் கழட்டி மாட்டுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரெண்டு ரேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கடைசி ரேக் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மாவு பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, மேலே இடிக்கும்ன்றதுனால அதை மட்டுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் சேஃபாக உடையாத மாதிரி. ஃபஸ்ட்டு சைட் டோரில் இருக்கிறது எல்லாமே ஃபில் பண்ணிடுறேன். எதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சோ அதெல்லாமே எடுத்து போட்டுட்டு தேவைப்படுறது மட்டும்தான் வச்சுருக்கேன்.
ஸோ மோஸ்ட்லி ஜாம் இருக்குது, ஊறுகாய் பாட்டில் வச்சுருப்பேன், ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும் இல்லையா அது வச்சுருந்தேன். ஸோ ப்ளேஸ் இந்த பக்கமாக அந்த பக்கமாக மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எந்த பக்கம் வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. சைடில் வந்து எக் ட்ரே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எப்போவுமே அது யூஸ் பண்ண மாட்டோம், அந்த ட்ரே அப்படியே சும்மாவே தான் இருக்கும். ஸோ சாக்லேட்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதே மாதிரி க்ரீன் டீயும் வச்சுருந்தேன், அதெல்லாமே வந்து சைடில் மேல் ரேக்கில் வச்சுட்டேன். ஸோ மாவு வந்து உப்பு போட்டு கரைக்காதது வந்து சில்வர் பாத்திரத்துலேயும், உப்பு போட்டு கரைச்சது வந்து இந்த பாத்திரத்துலேயும் வச்சுட்டேன். மேல் ரேக்கில் வந்து டேட்ஸ், அப்புறம் இந்த செரி டொமேட்டோ, பட்டர் எல்லாமே மேலே வச்சுட்டேன். இதுவும் ஒரு ஆர்கனைசர் தான், இதையும் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், வேண்டானா சின்னதாக்கிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி மேலே ஷெல்ஃப்லலாம் நம்ம மாட்டி விடணும், ப்ளேஸ் இல்லாத டைமில் இது மாதிரி வச்சுருந்தா அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி இதில் வந்து பன்னீர் அப்புறம் சீஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி போட்டு நான் மாட்டி விட்டுருவேன். ஸோ இந்த ஆர்கனைசரில் வெஜிடபிள்ஸ் தான் நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறேன். ரொம்ப நிறைய வெஜிடபிள்ஸ் இல்லை, ஸோ இந்த மார்க்கெட்டில் போய் இந்த வீக்கெண்ட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கிறத மட்டுமே வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் விட இந்த லீவ்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப, அதாவது கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வந்து தண்ணி விடும் இல்லையா, கொஞ்சம் நாள்லேயே கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் ஒரு மாதிரி கருப்பாகிடும். ஸோ இது வந்து தண்ணி கீழே ட்ரெயின் ஆகும், அதுக்காக தான் கீழே அந்த மேட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருந்தது. ஸோ அதனால் ட்ரெயின் ஆகாமல் இருக்குமான்றது தெரியல, பார்த்துட்டு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். மேலே வைக்கிறதா, அதாவது இந்த ரேக்கில் வைக்கிறதா, இல்லை கீழே வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் உள்ளே போட்டுவிட்றதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, பாதி வந்து கீழே வச்சுக்கலாம், ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து மேல் ரேக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி கார்ன் அதெல்லாமே வந்து குக்கும்பர் அதெல்லாமே வந்து நம்ம கீழே அந்த வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட்டில் போட்டுடலான்ற மாதிரி யோசிச்சுருந்தேன். எக்குமே வந்து இந்த ட்ரேயில் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்குது. ஸோ க்ரீன் டீ வந்து நான் வாங்கி வைப்பேன், 2 நாள் குடிப்பேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுவேன். ஸோ எக்ஸ்பயர் ஆனது எல்லாமே எடுத்து போட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சோயா சாஸ் வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் எந்த எக்ஸ்பயர் டேட்லாம் பார்த்து செக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 2 எசன்ஸ் இருக்கும், ஒன்று வந்து பைனாப்பிள் எசன்ஸ், என் பையனுக்கு வந்து கேசரி பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். மற்றபடி ஊறுகாய் ஜாம் அது மட்டும்தான் சைடில் இருக்குது. கீழேயுமே வந்து 2 மாவு ட்ரேவும், சைடில் வந்து நம்ம என்ன தான் ஆர்கனைசர் வாங்கினாலும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே பழக்கம் இருக்குது. நாட்டு சர்க்கரையோடைய அந்த பாக்ஸ் தான் இது, அதில் வந்து நான் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு 2 இருக்குது. ஃப்ரூட்ஸாக இருந்தால் ஓப்பன் பண்ணி வைக்கணும், வெஜிடபிள்ஸாக இருந்தால் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு கார்னும் குக்கும்பரும் மட்டும் வந்து கீழே வச்சுருந்தேன், ஏன்னா வந்து அது ஒன்றும் ஆகாது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ உள்ளே வந்து முடிச்சாச்சு, வெளியே மேக் ஓவர் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் வந்து இந்த ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரிட்ஜ் கலர் பார்த்திங்கன்னா க்ரே கலர், ஸோ க்ரே ரிலேட்டடாகவே இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் இது வந்து நம்ம ஒட்டுறது வந்து தனியாலாம் பண்ணவே முடியாது கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து திருப்பி ஓட்டினேன், நிறைய இடத்துல வந்து ஏர் பபிள்ஸும் வந்துடுச்சு, சுருக்கமும் வந்துடுச்சு. சரி ஓகே, முடிஞ்சாலும் ஒட்டலான்னு ஒட்டி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே அப்படியே புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது, கலருமே வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், டீப் கிளீனிங், மேக் ஓவர் எல்லாமே இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.